வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். சமீப காலங்களில் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆடுபுலி ஆட்டங்கள், காய் நகர்த்தல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே வருது. குறிப்பா பார்த்தாக்க ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லா சாலைகளும் ரோம் நகரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி. அதுபோல எல்லா அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் திமுகவை நோக்கி அப்படின்னு நம்ம தமிழக அரசியலை பார்க்க வேண்டி இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் 2026 வரக்கூடிய பொது தேர்தல். இந்த தேர்தலை ஒட்டி இப்பவே கணேபரமாயிட்டு இருக்கு. இப்பவே கபடி விளையாட்டு ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் அந்த பச்சை கலர் வண்டியில எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அவர் விடுற அட்ராசிட்டிகள் அதுக்கு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மிகப்பெரிய சீனியர் மோஸ்ட் அதிமுகவினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருப்பவர், எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவராக இருப்பவர் தம்பிதுரை அவர்கள். அந்த தம்பிதுரை அவர்களை லெப்ட் ஹேண்ட்ல எடப்பாடி அவர்கள் டீல் பண்ணினார். உண்மையிலேயேங்க லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணார். அட சும்மா இருங்க, சும்மா அப்படின்னாரு அந்த பிரஸ் மீட்ல. இது தம்பிதுரை யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட ஐயோ பாவம், ஏங்க அந்த பெரியவரை இப்படி பாடாப்படுத்துறாரு எடப்பாடி அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அதே போல மதுரை மாவட்டத்துல இறங்கி கீழடியில, சிவகங்கை மாவட்டம் கீழடிக்கு போறதுக்கு எடப்பாடி பிளான் பண்ணும்போது ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட்ல செல்லூர் ராஜு தன்னுடைய ஆதரவாளர்களோட மாலை மரியாதை எல்லாம் போட்டு வரவேற்கிறாரு. வழக்கம் போல எடப்பாடி அண்ணன் வந்தாக்க அவர் கார்ல ஏறிக்கிட்டு அவர் கூட பேசிட்டே போவோமேன்னு சொல்லிட்டு பின்னாடி அவர் கார்ல பின் சீட்ல ஏறுறாரு. இறங்குங்க, ஏறாதீங்க, இறங்குங்க, வேற கார்ல வாங்கினே அண்ணே, வேற கார்ல வாங்க, ஏறாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னது இருக்கு பாருங்க. நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும்ல. டக்குன்னு ஒருத்தருடைய தோல்ல கை வச்சு ஒரு பைக்ல ஏறும்போது மாப்பிள்ள நீ அவன் வண்டியில வாடான்னு சொன்னாக்கவே நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா? ஆனா ஒரு எடப்பாடி அவர்கள் இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும், கட்சிக்காரங்களுக்கு முன்னாடியும், செல்லூர் ராஜுக்கு பின்னாடி அடிவருடிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி இப்படி சொல்றதுங்கிறது செல்லூர் ராஜுக்கு எவ்வளவு வலிக்கும்ங்கிறது தெரியல. அதற்கு காரணம் செல்லூர் ராஜு வீட்டில் இருந்த 200 கோடிக்கும் மேலான பணம். அந்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொடுப்பதற்கு திமுக கிட்ட உதவியை நாடினது, அதை பெற்றுக் கொடுத்தது, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டதே அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே உண்மையோ பொய்யோ ரெக்க கட்டி பறந்துச்சு. பணம் பத்தும் செய்யுங்கிற மாதிரி இங்க சொந்த பந்தம் என்ன வேணாலும் பணத்தை வச்சுக்கிட்டு செய்யும் போல இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. இதுக்கு இடையிலேயே செல்லூர் ராஜுவுக்கு அவமரியாதை மேல அவமரியாதையா வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால அவருக்கு எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஓபிஎஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, ஒரு மரியாதை இருக்குங்கிறதாகவும் பேசப்பட்டுச்சு. இதுக்கு இடையில இன்னொரு அவமானத்தையும் இதே எடப்பாடி அவர்கள் இதே செல்லூர் ராஜுவுக்கு இதே மதுரையில கொடுத்தாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. அந்த சாப்பிட போற இடத்துல 6 பேர் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ற மாதிரியான ஒரு டேபிள் இருக்கு. ஆனா வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் துண்டை போட்டு இடத்த போட்டு வைக்கிறாரு செல்லூர் ராஜு. ஆனா 2 4 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு அவரு ஆர்வி உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்றாரு. ஆனா 6 பேர் உட்கார்றாங்க, வாங்கினேங்கிறாரு. அதெல்லாம் கண்டும் காணாதது மாதிரி, காதுல விழுந்தும் விழாதது மாதிரி எடப்பாடி இருந்தாரு. ஆக மொத்தம் அந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்கிற சீட்ல இவருக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கப்படல அப்படிங்கிறதும் செல்லூர் ராஜுவுக்கு வேதனையை கொடுத்திருக்கு. இங்க தம்பிதுரை அவர்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கு. இதே போல நம்ம டாடி, எங்க டாடி தாங்க மோடி தாங்க எங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார்ல ராஜேந்திர பாலாஜி. அந்த ராஜேந்திர பாலாஜியால் வளர்க்கப்பட்ட ரவிவர்மனுக்கு தான் இப்ப அந்த விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு எடப்பாடி. தன்னை 2வது விதம் 3வது விதமாக பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, அந்த ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எடப்பாடி மேல இருக்கிற கோபத்தை அதிமுக மேல காமிக்கிறாங்க. இதான இயல்பு. அப்ப அதிமுக மேல இருக்கிற கோபத்தை அவங்க அதுக்கு பலிகடா வாக்குறது என்னவா இருக்குனாக்க, கட்சியை பலிகடா வாக்குறாங்க. என்ன செய்யறாங்கன்னாக்க, நேரா திமுக போய் அண்ணா அறிவாலயத்துல போய் கதவை தட்டி காலிங் பெல் அழுத்தி அண்ணே வரம்னே அப்படின்றாங்க. இப்ப ஏற்கனவே புதுக்கோட்டை ராஜ பரம்பரையை சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் சேர்ந்தார். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேர்ந்த அன்பர் ராஜா எம்பியாக இருந்தவர் அன்பர் ராஜா அவர்கள் அது மாதிரி போய் சேர்ந்தார். அதை அடுத்து கிட்டத்தட்ட சங்கி RSS அப்படின்னு சொல்லப்பட்ட மைத்ரேயன் இப்ப சேர்ந்திருக்காரு.
இப்ப செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உட்பட்ட பலர் திமுகவுக்கு போக போறாங்கன்னு ஒரு ஹேஷியம் சொல்லுது. இன்னும் இல்லைங்க, இப்படிலாம் எல்லாருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்துறாக்க ஒரு எக்ஸ் மினிஸ்டருக்கு எவ்வளவு சோகம் இருக்கும், எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு கேட்கறதும் இங்க தெரியுது. மைத்ரேயன் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க. எங்க மைத்ரேயன் இது மாதிரி திமுக சேர்ந்துட்டாரேன்னு. சேர்ந்த பிற்பாடு கட்சியை விட்டு நீக்கின காமெடி எங்க நடக்க சொல்லுங்க. மைத்ரேயன் சேர போறாருங்கிறத யூகித்து கொண்டு மைத்ரேயனை கட்சியில விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடணும். அதற்கு பிறகு மைத்ரேயன் திமுக சேரணும். ஆனா இங்க அப்படியே உல்டாவா நடக்குது. மைத்ரேயன் திமுக போய் சேர்ந்த பிற்பாடு நாங்க கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. அந்த வடிவேலு இம்சை அரசன் படத்துல இம்சை அரசன்ல ஒரு உளவாளி முத்துக்கால சொல்லுவார்ல, அடா பாவி எவ்வளவு நேரம் கழிச்சு அவன் சொல்ற அப்படின்னு வடிவேலு கேட்பார்ல, அது மாதிரி இங்க அதிமுகவுல உளவாளிகள் சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதே போலதாங்க இங்க அதிமுகவுடைய கூடாரம் ஒவ்வொன்றா கலைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு, எம்ஜிஆர் காலத்து விசுவாசி, அப்பையில இருந்தே இருக்கிறவர், ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரத்துக்கு ரூட்டு போட்டு கொடுப்பவர் செங்கோட்டையன். அவரை ஒரு டம்மி பீஸா வச்சிருக்காங்க. அவரும் திமுக பக்கம் போவாரு. ஆனா அப்பையில இருந்தே அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படி இருக்கிறதுனால அவருக்கு போறதுக்கு மனசு இடம் தரல. அதே சமயத்துல பிஜேபியோட கையில அவர் இருக்கிறார். ரெடியா இருங்க, நான் எப்போ ஜம்ப்னு 1 2 3 ஜம்ப் அப்படின்னு சொல்றேன்னா அப்ப அதிமுக பொதுச் செயலாளருக்கு நீங்க நின்றணும், வெயிட் அண்ட் சி அப்படின்னு காத்திருக்கிற பட்டியல்ல ரெடியா வச்சிருக்காங்க. அதே போலதான் எஸ்பி வேலுமணி அவர்களையும் ஆர்எஸ்எஸ் வழியாக அவருக்கு ஒரு ரெடி 1 2 3ன்னு சொன்ன உடனே நீங்க ஜம்ப் ஆகி உட்கார்ந்துடணும் அப்படின்னு சொன்னதுனால அவரும் அந்த அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு, பொதுச் செயலாளர் ஆவதற்கு உண்டான முஸ்டிபுகள்ல ஒரு பக்கம் செங்கோட்டையனுக்கு கொம்பு சீவுறாங்க, இன்னொரு பக்கத்துல எஸ்பி வேலுமணிக்கு கொம்பு சீவுறாங்க. இன்னொரு பக்கத்துல தங்கமணி இருக்காருல்ல, வேலுமணி தங்கமணி, அந்த தங்கமணி எடப்பாடியோட சொந்தக்காரர் தான். நான் கூட சமீப காலங்களில் தங்கமணியை புறக்கணிச்சுட்டே வர்றாரு எடப்பாடி. அவரும் கிட்டத்தட்ட தான் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் காப்பாத்திக்கணும், அப்படி இப்படின்னு சம்பாதிச்சது ஏகப்பட்ட சொத்து இருக்குதான் அவர்கிட்ட, அந்த சொத்துக்கள் எல்லாம் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக திமுக பக்கம் ஒதுங்கினாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. சமீபத்துல ஒரு இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, எடப்பாடியினுடைய தோல்வி கொங்கு ஏரியாவிலிருந்து தான் தொடங்க போகுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியல. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் எடப்பாடியை எதிர்த்து நிற்கிறாரு, எஸ்பி வேலுமணி எடப்பாடியை எதிர்த்து நிற்கிறாரு, இந்த பக்கம் தங்கமணி திமுக பக்கம் வருவதற்கு தயாராக இருக்கிறார். இவங்களுக்கு உண்டான அசைன்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி பார்த்துக்கிட்டு, என்னண்ணே நல்லா இருக்கீங்களே அண்ணே வாங்கினே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி யூட்டர்ன் போட்டு திமுக பக்கம் வர வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல எடப்பாடியை வீழ்த்துவதற்கு நம்பர் 1 நான் தான் அப்படின்னு சொல்லி முக்கியமான இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை தான் காவலாக போதோ அப்படின்னு சொல்றது போல இந்த அதிமுக இந்த பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பிரஸ் மீட்லயே மூஞ்ச காமிச்சு எல்லாருக்கும் முன்னாடியே ஒவ்வொருத்தரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற அந்த விதம், தான் அப்படின்னு இருக்கிற அந்த மமதை, இதையெல்லாம் எங்க போய் முட்டிக்குமோ தெரியல, நாம எங்க போய் முட்டிக்கிறது தெரியல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் இந்த தேமுதிகவை பத்தி நான் பேசியிருந்த ஒரு வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப உண்மையா பேசியிருந்தீங்க. தேமுதிகவை எப்ப பாராட்டணுமோ அப்ப பாராட்டியும், எப்ப விமர்சனம் செய்யணுமோ அப்ப விமர்சனம் செய்தும் பேசியிருந்தீங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் ஒருத்தர் சொல்றாரு, நீ உன்னைய பார்த்தா குடுகுடுப்பக்கார மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் குடுகுடுப்பக்காரன் தான். ஏன்னா குடுகுடுப்பக்காரன் என்ன சொல்லுவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னுவான். இந்த குடுகுடுப்பக்காரன்னு என்னைய சொல்றீங்கல்ல, நானும் அப்படிதான், நல்ல காலம் பிறக்கணும், நல்ல காலம் பிறக்கணும், நல்ல காலம் பிறக்கணும்னு இங்க அரசியல் விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்கள் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே.